சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து அப்படின்னாலே ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முத்து மேலே ரொம்ப மரியாதையோடு இருக்கிற சீதாவை எப்படியாச்சும் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் எக்கச்சக்கமாக பிளானை போட்டு சீதா மனசில் கொஞ்சம் நஞ்சையுமே விதைச்சிட்டாரு. அதை எல்லாத்தையும் யோசித்து கன்ஃபியூஸ் ஆன நம்ம முத்து இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன், அருணோட சுயர்பு என்ன அப்படிங்கிறது நம்ம சீதாவுக்கு நிரூபிச்சே ஆகணும். அப்போ தான் சீதா முழுசாக புரிஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா சீதா 2 பேருமே கூட்டிகிட்டு காரில் வாங்க, உங்களுக்கு அருணை பற்றி என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல, நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து காரில் வராங்க. நேராக காரில் அருண் இருக்கிற அந்த ஃபீல்டுக்கே வராங்க. அங்கே வந்ததும் என்ன பண்ணுறாரு நம்ம முத்துன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் கார்லேயே உட்காந்துட்டு இருங்க, அருண் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அருண்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் நம்ம சீதோட நம்பருக்கு லைவாக கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட பேசுகிறாங்க. நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, எதுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றி சீதா கிட்ட வம்பு துண்டெல்லாம் பண்ணி வச்சுருக்க, உனக்குலாம் இந்த வேலை தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரிக்கிற சகுனி வேலையை பார்க்காதுன்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாங்க. உடனே நம்ம அருண் என்ன பண்ணனா, என்ன நினச்சிட்ருக்க, நீ உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கால சீதா, அந்த மரியாதையை எப்படி உடச்செறிஞ்ச பார்த்தியா, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு வன்மத்தோடு நம்ம அருண் பேசுகிறாரு. இதை கேட்டதுமே நம்ம முத்து என்ன பண்ணனா சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. சிரித்ததுமே அருண் ஒரு பக்கம், என்னாச்சு, எதுக்காக இப்போ நீ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி யாரோ அடித்து உன்னை நான் காப்பாற்றினேன், ஆனால் சீதா கிட்டே போய் நான் தான் அடித்த மாதிரி பெரிய பில்டப்லாம் பண்ணலை, இன்றைக்கி நிஜமாலுமே உன்னை அடிக்கிறதுக்கு நான் ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஃபோனில் நீங்கள் இப்போ உடனே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இதை கேட்டதுமே அருண் யாரை வர சொல்ல போகிற, அன்னைக்கு உன்னை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொன்னதை இன்றைக்கி உண்மையாக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொன்னதை பார்த்து அருண் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனால் இதனால் அருணுக்கு பெரிய ஆப்பு இருக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.